ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஈஸியான லஞ்ச் தாங்க செய்ய போறோம். அப்படின்னா நீங்க அதுக்காக சாதம் அந்த மாதிரி நினைச்சுக்கிடாதீங்க. லஞ்ச் பாக்ஸ் தான் செய்ய போறோம். எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. சரி, வித்தியாசமா ஒரு நாள் சப்பாத்தி மாவுல லஞ்ச் பாக்ஸ் இப்படி ஈஸியா செஞ்சு கொண்டு போங்க. சூப்பரா இருக்கும். வேற சைட் டிஷ் எதுவுமே உங்களுக்கு அவசியமே இல்லை. வாங்க சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். உப்பு 1/4 டீஸ்பூன். எண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். எப்போதும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். லூஸாக இருந்ததுன்னா அப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்டஃபிங் எல்லாம் கொஞ்சம் வெளியில் விட்டு வந்துடும். அதனால கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ஒரு தட்டால் மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி இம்மிடியட்டாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 2, பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா 2, வத்தல் பவுடர் 1 டீஸ்பூன். அதாவது உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, பொடிசாக கட் பண்ண மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் சீஸ் சேர்க்க போகிறேன். இதே மாதிரி சீஸ் ஸ்லைஸ் நான் இந்த ஷீட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி மாவு போட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெய் தடவி கூட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அது நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக ஒரு 1-2 ட்ராப் மட்டும் எண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி நம்ம தேய்ச்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை போட்டுடலாம். 1-2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சீஸ் ஷீட்டை நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம். நீங்கள் ஷீட் இல்லைன்னா அந்த மொசரில்லா சீஸ் கூட நீங்கள் அப்படியே துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எப்படி போட்டாலும் இது நம்ம விருப்பம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அது நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை நம்ம 2 விதமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். டைரெக்டாக தோசைக்கல்லையும் காட்ட போகிறேன், அதே மாதிரி உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணியும் காட்ட போகிறேன். இப்போ அந்த தோசைக்கல்லில் நம்ம நெய் சேர்த்துருக்குறோம். நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி திருப்பி 4 சைடும் திருப்பி போட்டு நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. பார்த்தீங்களா, ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இல்லை ஹையில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக உள்ளே எல்லாம் மாவு வேகும். இப்போ இந்த மெத்தட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி இலை சும்மா பார்க்குறதுக்கு அழகுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயிலில் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதை திருப்பி போட்டுடலாம். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணால் நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம தோசைக்கல்ல சுட்டு எடுக்கிறத விட இப்படி ஃப்ரை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது சீக்கிரமாக ஆகிடும். உங்களுக்கு எப்படி டைமோ உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. 4 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. மேலே லேசாக மல்லி இலை வச்சுட்டு இப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்படி சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க டேஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக பாக்கெட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வச்சு கொடுத்து விடுங்க. லஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்க, நம்ம ஈஸி லஞ்ச் பாக்ஸ் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாமா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்து விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
நம்ம பெரியவங்களும் சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த்தியா. அதே மாதிரி சப்பாத்தி மாவுல எப்போதும் சப்பாத்தி கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு வேலை. சரி வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி பாக்கெட்னு கூட பேர் வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. அப்படியே சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி. சரி வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்க மக்களே, சாப்பிட அப்படி வேற லெவல்ல இருக்குது. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த சீஸ்க்கு பதிலா நீங்க வந்துட்டு முட்டை பொரியல் மாதிரி பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா ஆம்லேட் போட்டுட்டு கூட வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணீங்கன்னா இன்னும் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியா. இல்லை பன்னீர் பொடிசா கட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க பன்னீர் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.